அந்த தேவ பிரசனம் தான் நம்மளை விசுவாசத்துக்கு நேரா வழி நடத்தும். பலவீனம் ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம சொல்றோம்ல, ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சு, இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா உள்ள இருக்கிற தேவ பிரசனம் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கும். அப்படி சொல்லாத, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், இந்த பலவீனம் உன்னை ஒன்னும் செய்யாது, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமா இருக்கும், நீ எதுக்கும் நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னுடைய சரீரத்திற்கும் தேவனாய் இருக்கிறேன், நான் சுகம் கொடுக்கிற கர்த்தர். எகிப்துல உண்டு பண்ண எந்த வியாதியும் உன் மேல நான் வர விட மாட்டேன், உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபம் உன் மேல வர விட மாட்டேன். உனக்காக தானே நான் ரத்தம் சிந்தினேன், உனக்காக தானே நான் சிலுவையில நான் மரித்தேன், நான் மரித்து நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறேன், என்னுடைய ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது. உள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் சொல்லுவோம், எனக்கு பலவீனம் வந்தாலும் நான் அவரை பாடுவேன், எனக்கு சுகவீனம் வந்தாலும் நான் அவரை துதிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இதுக்கு பேர் தான் விசுவாசத்துல வாழ்றது. பினான்ஸ்ல லோ ஆகும் பொழுது, பொருளாதாரத்துல குறைவு ஏற்படும் பொழுது, ஒரு விதமான ட்ரைனஸ் வரும்போது, அவ்வளவுதான் இப்பயே ஒண்ணும் இல்ல, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல, அங்க கடன் வாங்கலாமா, இந்த அங்க கடன் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்களே, இங்கே ஓடலாமா, இந்த அந்த மனிதரை சார்ந்து கொள்ளலாமா, அவரிடத்தில் போய் கொஞ்சம் பச்சமாய் பேசினால் ஏதாவது கொடுப்பார் என்ற இந்த எண்ணம் வருதுனாலே தேவ பிரசனம் குறைந்திருக்கிறது என்று அர்த்தம். இம்மீடியட்டா தேவ சமூகத்துக்கு போய் அத்தாவே என்னை நிரப்பும், அந்த வேர் பற்றட்டும், அந்த வேர் ஆழமாய் போட்டும், அந்த வேர் சத்தியத்திற்குள்ளே மூழ்கட்டும். அப்பொழுது சத்தியமும் தேவ பிரசனமும் உங்களுக்குள்ளே நிரம்ப 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 உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் எழும்ப ஆரம்பிக்கும். என் கர்த்தர் என் வாழ்க்கையில் தீமை அனுமதிக்க மாட்டார். நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது தேவன் காகங்களை கொண்டு போஷிக்க என் தேவனால் முடியும். எனக்காக தேவன் வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்து என்னை நிரப்ப அவரால் முடியும். We speak this. விசுவாசத்தினால நம்ம பேச ஆரம்பிப்போம். பயப்பட மாட்டோம். பயப்படுறவன் கடனை பத்தி யோசிப்பான், பயப்படுறவன் தான் குறுக்கு வழியை யோசிப்பான், பயப்படுறவன் தான் பதறி போய் ஓடுவான். ஆனால் விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான்.